வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 1ல சாப்டர் 1 லாஸ் ஆஃப் மோஷனில் நெக்ஸ்ட் டாபிக் 1.5 நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை பார்க்கலாம். ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அந்த பாடியோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகிற ரேட்க்கு ப்ரொப்போர்ஷ்னலாக இருக்கும். அந்த சேஞ்ச் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் நடக்கும். ஒருக்க கூட சொல்கிறேன், ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் அந்த பாடியோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகுற ரேட்க்கு ப்ரொப்போர்ஷ்னலாக இருக்கும். அந்த சேஞ்ச் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் நடக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் ஆப்ஜெக்டோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஹெவியான ட்ரக் இருக்குது, அதை புஷ் பண்ணுறதுக்கு கஷ்டம், ஆனால் ஸ்மால் சைக்கிளை புஷ் பண்ணுறது ஈஸி. இது மொமெண்டத்தை பேஸ் பண்ணி நடக்குது. மொமெண்டம்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது இருக்கிற மோஷன் ஸ்ட்ரென்த் தாங்க மொமெண்டம். ஒரு லாரி மூவ் ஆகும்போது ஸ்டாப் பண்ணுறதுக்கு கஷ்டம், ஏன்னா அதோட மாஸ் அதிகம். ஆனால் சைக்கிள் மூவ் ஆகும்போது ஈஸியாக ஸ்டாப் பண்ணலாம். ஸோ மொமெண்டம் m/v அதிகமாக இருந்தால் ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம். மொமெண்டத்தை பற்றி உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். மேத்தமேட்டிக்கலாக நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அதை ஷார்ட்டாக F இஸ் ஈக்குவல் டு ma சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். மொமெண்டம் ஃபார்முலா ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மொமெண்டம் P, அதை Pன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி. இனிஷியல் மொமெண்டமை P to the base I அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். P to the base I is equal to m into u. u வந்து இங்க இனிஷியல் வெலாசிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் மொமெண்டம் P to the base F is equal to m into v. இதுல v வந்து ஃபைனல் வெலாசிட்டி. அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டமை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, del P, del அப்படின்றது சேஞ்ச். del P is equal to P to the base F minus P to the base I. ஸோ P to the base Fக்கு என்ன வேல்யூ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்னா mv மைனஸ் இனிஷியல் மொமெண்டம்க்கு mu. ஸோ இதில் m காமனாக இருக்குது, நம்ம m வெளியே எடுத்துக்கலாம். ஸோ del P will be equal to m into v minus u. And force is directly proportional to, ஸோ அந்த ஃபார்முலா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு பதிலாக நம்ம m into v minus u டிவைடட் பை டைம்க்கு பதிலாக t போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து நம்ம ஈக்குவல் டுவாக மாற்றும் போது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ இதில் நம்ம கான்ஸ்டன்ட் k இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா, F இஸ் ஈக்குவல் டு m into v minus u by t. ஸோ நமக்கு தெரியும் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு v minus u by t. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த v minus u by t நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா ஆக்சலரேஷன் a போட்டுக்கலாம். ஸோ த ஃபார்முலா F இஸ் ஈக்குவல் டு ma. ஃபோர்ஸோட யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் நியூட்டன். இதை கேபிட்டல் Nன்னு ஷார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. 1 நியூட்டன் அப்படின்னா 1 கிலோ மாஸ் இருக்கிற பாடிக்கு 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ண தேவையான ஃபோர்ஸ் தான் 1 நியூட்டன். ஸோ இதை மேத்தமெட்டிக்கலி 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சிஜிஎஸ் சிஸ்டமில் ஃபோர்ஸோட யூனிட் வந்து டைன் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சிஜிஎஸ் யூனிட் அண்ட் எம்கேஎஸ் யூனிட்குள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்டன் வந்து 10 to the power 5 டைன் இருக்கும். அடுத்த டாபிக்ல நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த மாதிரி பிசிக்ஸ் கான்செப்ட்ஸை ஈஸியா புரிஞ்சுக்க பிசிக்ஸ் குரு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.